வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து TDA 2030 ஐசி யூஸ் பண்ண 2.1 போர்டு. இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டும் சப்வூஃபரும் ஒன்றா வந்து கனெக்ஷன் ஆகியிருக்கும். நம்ம லெஃப்ட் ரைட் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட பேஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். இதில் வந்து 3 2030 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் சப்புக்கு ஒரு ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து 12012 ஒரு 3 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஆட் பண்ணி நம்ம 5 வோல்ட்டு எடுத்துக்கலாம். 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஆட் பண்ணுறது வீடியோ வேணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட் 3 லைனும் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு. அடுத்தது வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி இன்புட்டு. இது வந்து பேஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல். நம்ம 3 லைன் எடுத்து அப்படியே நம்ம வால்யூம் கண்ட்ரோல் அடிச்சுக்கலாம். இது வந்து ஊஃபர் அப்படிங்கிறது வந்து சப்வூஃபரோட அவுட்புட்டு. இதில் வந்து 4558 ஐசி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சப்பு ப்ரீ செக்ஷனுக்காக. இதில் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த விசி அவுட்புட் அப்படிங்கிற போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 2 22K போட்டிருப்பாங்க. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 22K போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு சைடு ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டும் சப்வூஃபரும் வந்து செப்பரேட் ஆகிரும். இந்த 22K தான். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பின்னாடி வீடியோலேயே செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் அதை வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 22K வந்து ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டும் சப்வூஃபரும் வந்து செப்பரேட் ஆகிரும். நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக பேஸ் டபுள் ஆட் பண்ணி எப்பவும் போல் மற்ற ஆடியோ போர்டுகளில் எப்படி பேஸ் டபுள் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேஸ் டபுள் ஆட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்கு நம்ம தனியாக ஆடியோ இன்புட் கொடுத்து நம்ம சப்வூஃபர் செக்ஷன் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த 2030 போர்டில் எப்படி எக்ஸ்ட்ரா பேஸ் டபுள், அதாவது இதில் பேஸ் டபுள் இல்லை, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் டபுள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட் ரைட்டு ஆடியோ இன்புட்டு, அதாவது நம்ம யூஎஸ்பி போர்டிலேருந்து வர்றது. இந்த சுவிட்ச் வழியாக நமக்கு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வருது. வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நம்ம இங்கே வருது. இதுதான் லெஃப்ட்டு கிரவுண்டு, சரி லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு இந்த மாதிரி வரும். இதுதான் கிரவுண்டு, லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. இப்போ வந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ராக்கு இங்கே வரும். அதே மாதிரி சென்டர்லேருந்து ரைட் இன்புட் வந்து இங்கே வரும். இந்த 2 பாயிண்ட் தான் ஆடியோ இன்புட் லெஃப்ட் ரைட்டு. இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கேருந்து லெஃப்ட்டுக்கும் இங்கிருந்து ரைட்டுக்கும் ஒரு 22K, சரி 2 22K போட்டிருப்பாங்க. போட்டு மோனோ பண்ணி இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வழியாக நம்ம வந்து 4558 ஐசி சப்பு ப்ரீக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது கூட நம்ம லெஃப்ட் ரைட்டு கூட கனெக்ஷன் பண்ணியிருக்க 22K வந்து ஒரு சைடு ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இந்த பக்கம் ரிமூவ் பண்ணக்கூடாது, இந்த சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 2 22K இருக்குது. ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து யூஎஸ்பி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செப்பரேட் ஆகிரும். இல்லைன்னா நம்ம வால்யூம் லெஃப்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்பு பேஸ்லேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணும்போது தனித்தனியாக ஆகிரும். நம்ம அப்போ வந்து பேஸ் டபுள் ஆட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் மட்டும்தான் பேஸ் டபுள் வேலை செய்யும், சப்பு ப்ரீக்கு அதுக்கு வேலை செய்யாது.